குட் ஆஃப்டர்நூன் முர்ஷிதா. பிழைகளை திருத்துவோம். போர்டில் இருக்கிறத வாசிச்சு அதில் என்ன பிழை இருக்குன்னு பாருங்க. கரெக்டா? என்ன தவறு இருக்கு? அப்போ அழிச்சிட்டு போடுங்க பார்க்கலாம். ஃபாத்திமா அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ பெண்பாலுக்கு வந்து கொண்டாடினான் அப்படின்னு வராது, கொண்டாடினாள் அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. அப்பா மீன் தொட்டி ஒன்றை பரிசாக கொடுத்தது. சரியா? இதில் என்ன பிழைன்னு பாருங்க. கொடுத்தார் அப்படின்னு வரணும். ஆனால் கொடுத்தது அப்படின்ட்டு ஒன்றன் பாலில் கொடுத்துருக்காங்க, ஆண் பாலாக மாற்றணும். அழிச்சிட்டு மாற்றுங்க பார்க்கலாம். கொடுத்தார். தா ஏற்கனவே இருக்குதே. கொடுத்தார். வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா. அண்ணன் பல வண்ண மீன்களை பரிசாக கொடுத்து வாழ்த்தினாள். அண்ணன் வாழ்த்துவானா? ஆமாம், அண்ணன் வாழ்த்தினான் அப்படின்னு வரணும். ஆனால் அண்ணன் வாழ்த்தினாள் அப்படின்னு இருக்குது. மாற்றிடுங்க. அடுத்தது பாருங்கம்மா. மீன் தொட்டியில் மீன்கள் வளைந்து நெளிந்து நீந்தியது. இதில் என்ன தவறு இருக்கு? ஆமாம், இதை வந்து பலவின் பாலாக நம்ம மாற்றணும். மீன் அப்படின்னு இருந்தால் தான் நீந்தியது. மீன்கள் அப்படிங்கும்போது நீந்தின அப்படின்னு மாற்றணும். யாவையும் தூவையும் அழிச்சிட்டு நம்ம என்ன போடணும்? நீந்தின. நான் போடுங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல, முற்றுப்புள்ளி வைங்க. அடுத்தது பாருங்க. மீன்களுக்கு தேவையான உணவினை அக்கா பரிசாக அளித்தது. சரியா? என்ன பிழை? பெண்பாலில் இருக்கிறதுனால நம்ம அளித்தாள் அப்படின்ட்டு தான் எழுதணும். அளித்ததுங்கிறத அழிச்சிருங்க. Very good. Clap your hands.